சவுத் ஆப்பிரிக்காவை சேர்ந்த வியான் முல்லர். அவர் வந்து ஒரு பிரைன் லாராவோட சாதனை அந்த 400 ரன்னை தொடுற மாதிரி போயிட்டார். தொட்டிருக்கலாம். 21 டெஸ்ட் தான் விளாண்டுருக்காரு. 27 வயசாகுது. இளம் வீரர்னே சொல்லலாம். அதாவது அதிக மேட்ச் விளையாடாமல் இப்போ வாய்ப்பு கிடைத்து விளையாடக்கூடிய மிக்க வல்ல பேட்ஸ்மேனாக இருக்கார். அவர் 334 பந்தில் 367 ரன் ஆகி நாட் அவுட்டில் இருந்தார். அப்போது சவுத் ஆப்பிரிக்காவோட நிர்வாகம் வந்து டிக்ளேர் பண்ணிடுச்சு மேட்சை. அவர் 334 பந்துக்கு 367 ரன் அடித்தவர். அவருக்கு இன்னும் ஒரு 10-15 பால் கொடுத்துருந்தா 400 ரன் அடித்து லாராவோட சாதனையை சமன் செய்திருப்பார். அதிகமான ரன் அடிச்சு கூட தான் இருப்பார். ஒரு பெரிய டீம்னா கூட அவரால் அடிக்க முடியலன்னு சொல்லலாம். நல்ல ஃபார்மில் இருந்தார். ஜிம்பாவே கூட தான் அடிச்சுக்கிட்டு இருக்காரு. கண்டிப்பாக அந்த சாதனையை நடத்திருக்கலாம். இப்போது நிர்வாகம் வந்து டிக்ளேர் பண்ணிடுச்சு. அப்புறம் வந்து அன்றைக்கி சொல்கிறாரு, நிர்வாகம் முடிவு எடுத்துருச்சு, டிக்ளேர் பண்ண சொல்லிச்சு, 400 ரன் வேணாம் அப்படின்ற மாதிரி தான் முதல் நாள் சொன்னாங்க. அடுத்து நான் முல்லர் பேசும்போது சொல்கிறாரு, பிரைன் லாரா வந்து ஒரு லெஜண்ட், அவரோட சாதனையை அவர் சாதனையாகவே இருக்கட்டும், அவர் சாதனையை நான் சொல்கிறதுக்கு நான் விரும்பலை அப்படின்ற மாதிரி ஒரு பேட்டியை அடுத்த நாள் கொடுக்குறாரு. இதில் தான் ஒரு பெரிய உள்கருத்து இருக்குது. என்னன்னு கேட்டிங்கன்னா, அந்த மாதிரி ஐயம் உலகத்தில் உள்ள அனைத்து ரசிகர்களுக்கும் அந்த மாதிரி சந்தேகம் உருவாகியிருக்காது. என்னன்னு கேட்டிங்கன்னா, பிரைன் லாரா ஒரு கருப்பு இனத்தை சேர்ந்தவர். சவுத் ஆப்பிரிக்கா ஒரு கருப்பு இன நாடு. நிர்வாகம் எல்லாமே அதனால் இருக்குது. ஒருவேளை வெள்ளை நிற கிரிக்கெட் பேட்ஸ்மேன் வந்து இந்த சாதனையை முறியடிக்கக்கூடாதா என்னன்னு நினச்சாங்களா தெரியல. கண்டிப்பாக இந்தியாவோ ஒரு ஆஸ்திரேலியாவோ ஒரு பாகிஸ்தானோ இலங்கையோ இருந்தால் இந்த சாதனையை வந்து இந்த மாதிரி லாரா வந்து லெஜண்ட் சொல்லுவாங்க. எல்லா சாதனைகளும் ஒரு நாளைக்கு முறியடிக்கப்படக்கூடியது தான். இதில் வந்து இவங்க வந்து சொல்கிற காரணம்ன்றது இவர் நிர்வாகத்துக்கு கட்டுப்பட்டு வேறு என்ன செய்ய முடியும், இப்போ தான் வளர்ந்து வராரு. இந்த அவங்க சொன்னதை கேட்டு அவர் இப்படி ஒரு காரணத்தை சொல்லியிருக்கலாம்னு நினைக்கிறாங்க. சவுத் ஆப்பிரிக்காவில் வந்து கருப்பினவர்கள் இருக்கும்போது அங்கே வந்து ஒரு வெள்ளை நிறத்துக்கார் வந்து கருப்பினத்தவரோட சாதனையை முறியடிக்கக்கூடாதுன்னு அங்கே என்ன பேசியிருக்காங்க, என்ன பேச்சுவார்த்தை நடந்துச்சுன்னு தெரியல. கண்டிப்பாக இது எல்லா ரசிகர்களுக்கும் ஒரு வருத்தமாக தான் இருக்கும். முல்லர் சொல்கிறாரு, அடுத்து இதே மாதிரி விளையாட போனால் பிரைன் லாரா சாதனை வரும்போது நான் அடிக்க மாட்டேன் அப்படின்னு சொன்னால் அப்புறம் எதுக்கு நீங்கள் கிரிக்கெட் விளாடுறீங்க? கிரிக்கெட்டில் உள்ள சாதனைகள் ஒவ்வொன்றும் முறியடிக்கப்பட வேண்டியதான். பிரைன் லாரா வந்து லெஜெண்டாக இல்லைன்னு சொல்ல, 500 ரன் அடிச்சிருக்காரு முதல் தர போட்டிகளில். 400, 300, 200, 100 அடித்திருக்கக்கூடிய ஒரே வீரர் அவர் தான். அதுக்காண்டி அந்த சாதனைகள் இருக்குமா? அது பின்னாடி ஒரு பெரிய வேலையே நடந்திருக்கு அப்படின்னு ரசிகர்களும் மற்ற கிரிக்கெட் விளையாடக்கூடிய நாடுகளும் வந்து இதே மாதிரி சந்தேகம் அடைஞ்சிருக்காங்க. நன்றி.